சர்க்கிள் ஏரியா ஆஃப் சர்க்கிள்னா பை ஆர் ஸ்கொயர். ஸோ பையோட வேல்யூ என்ன? 22/7 ஆர் 3.14. இது எப்படி வந்துச்சு தெரியுமா? பைன்றது எப்படி வந்துருச்சு தெரியுமா? பை ஆர் ஸ்கொயர் எப்படி வந்துச்சு? சரி கவனிங்க. இப்போ பேசிக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே ரேடியஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வைக்கிறேன். 1 சென்டிமீட்டர்னு கன்சிடர் பண்ணுறேன். டோட்டலாக டயமீட்டரே வந்து 1 சென்டிமீட்டர்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். டோட்டலாக டயமீட்டர் வந்து என்னது? டயமீட்டர் ஈக்குவல் டு 2 இன்டூ ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டயமீட்டர் மொத்தமே என்னது? 1. இப்போ நான் இதை தூக்கிட்டு போய் இந்த கர்வில் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா 3 போர்ஷன் வரும். 3 போர்ஷன் வரும். இந்த டயமீட்டர் இருக்கு இல்லையா, இதை தூக்கிட்டு போய் இங்கே ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஒரு டயமீட்டர் வரும், தென் இது ஒரு டயமீட்டர் வரும், தென் இது வரைக்கும் ஒரு டயமீட்டர் வரும். ஒரு குட்டி போர்ஷன் மட்டும் இருக்காது. குட்டி போர்ஷன் மட்டும் இருக்காது. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து 3, இந்த அந்த குட்டி போர்ஷன் தான் 1/7 சொல்லுவாங்க, 0.14ன்னு வரும். இது எல்லாத்துக்குமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் டியோட வேல்யூ 2 போட்டிங்கனாலும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். 2 போட்டாலும் இங்கே 2, 2, அதே மாதிரி இங்கே என்னென்னு வரும்? 2/7 அந்த போர்ஷன் பிளெண்டிங்கில் இருக்கும். சேம் வந்து பார்த்தீங்கன்னா 6.28ன்னு வரும், 3.14ன்னு வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதனால தான் அதோட வேல்யூ என்னன்னு வச்சுருப்பாங்கன்னா 3.14ன்னு வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த வேல்யூ வந்து 3 மாற்றினாலும் சரி, 9 வச்சாலும் சரி, 10, 15 எது வச்சாலும் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன உங்களுக்கு கிடைக்கும்? 3.14 அப்படின்றது டோட்டலாக கிடைக்கும். ஓகேவா? சரி, பை ஆர் ஸ்கொயர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஸ்கொயரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி டிவிஷனாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒரு பாயிண்ட்டுக்கு எத்தனை டிகிரி கிரியேட் ஆகும்? 360 டிகிரி ஆகும். ஸோ அதை நம்ம கட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? ஸோ கட் பண்ணும் போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுமா? உங்களுக்கு இப்படி தானே கிடைக்குது இந்த ஒரு போர்ஷன். இப்போ பீஸாவில் இருந்து ஒரு போர்ஷன் எடுக்கிறீங்கன்னா இப்படி தானே இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்படி இப்படி இந்த மாதிரி போயிட்டே இருக்குமா? இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். நீங்கள் இது எத்தனை போர்ஷனாக கட் பண்ணுறீங்களோ, இப்போ நீங்கள் 4 போர்ஷனாக கட் பண்ணால் 4 இருக்கும். ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு இப்போ தான் சொன்னேன். நீங்கள் எது எடுத்தாலும் என்னன்னு வரும்னு சொன்னேன், 3.14. அதான் என்னது? பையோட வேல்யூன்னு சொன்னேன். கரெக்டாக சொன்னா? ஸோ அப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும்னா பை இன்டூ ஆர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? இந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த டிஸ்டன்ஸ். அப்போ இது என்னன்னு எடுக்கும்? இது ஆறுன்னா இதுவும் ஆறாக இருக்கும், இதுவும் 6, எல்லாமே 6. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரலோகிராம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேரலோகிராமோட ஃபார்முலா சரி, இது பேரலோகிராமாக இருக்கும். நீங்கள் இது ஃபர்தராக எவ்வளோ டிவிஷனாக ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டே போகிறீங்களா என்னவாகும்னா கடைசியில் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும், ரெக்டாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த இடம் பை ஆர்ன்னு இருக்கும், இது வந்து ஆறுன்னு இருக்கும். ஸோ இப்போ பேஸ் இன்ட்டு ஹைட்டு தான் ஃபார்முலா உங்களுக்கு, லென்த் இன்ட்டு பிரெத். ஓகேவா? அப்போது பை ஆர் இன்ட்டு ஆர், அப்போ என்னது? பை ஆர் ஸ்கொயர். ஸோ அதனால தான் வந்து பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆஃப் போர்ஷனோடைய டிஸ்டன்ஸ் வந்து பை ஆர்னு சொல்லுவாங்க. தென் இந்த போர்ஷனோட டிஸ்டன்ஸ் வந்து பை ஆர். டோட்டலாக வந்து 2 பை ஆர்ன்றது பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டரோட வேல்யூ என்ன? 2 பை ஆர். இங்கே தான் பை ஆர், அதே மாதிரி இங்கே பை ஆர். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணோம்னா 2 பை ஆர்ன்றது, அதுதான் வந்து பெரிமீட்டர். ஸோ ஏரியா எப்படி வந்துச்சுன்னா பை ஆர் ஸ்கொயர். இப்போ தான் சொன்னேன், பை ஆர் இன்டூ ஆர் வந்து பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி.